வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனா துணை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வானதி வீட்டிலேருந்து அவங்க அண்ணன் வந்து கலாட்டா பண்ணிட்டு போனதில் பாண்டியன் ரொம்பவே கோவமும் சங்கடமாக இருக்காரு. அவர் வெளியே குறுக்க நெருக்க நடந்துட்டுருக்க அவங்க அப்பா சொன்னது ஞாபகம் வருது. ஒரு பொண்ணை லவ் பண்ணி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழற வழியை பாரு. எவனா வந்து கண்டபடி கத்திக்கிட்டு இருக்கிறான். அவன் யாருடா நம்ம வீட்டை பத்தி பேசுறதுக்கு? அவன் வீடு என்ன மகாராஜா கோட்டையா? அவன் லட்சணத்தை பத்தி எனக்கு தெரியாது? நான் எவ்வளவு பெரிய மனுஷன், என்னைய பார்த்து பெருசுங்கிறான், வாயா பொய்யாங்கிறான், ஒரு மட்டும் மரியாதை இல்லை அப்படின்னு நடேசன் கத்துனது ஃபுல்லா பாண்டியனோட மைண்டுக்குள்ள ரொம்பவே டிஸ்டர்பா இருக்கு. அப்போ அவரோட மொபைல் ரிங்காக எடுத்து பாக்குறாரு. வானதி கிட்ட இருந்து தான் கால் வருது. கடுப்பாகி சேன்னு போனை கட் பண்றாரு. அசராத வானதி அடுத்தடுத்து கால் பண்ணிக்கிட்டே இருக்க. ஒரு கட்டத்துல கடுப்பாகி கால் ஆன் பண்ணி, எதுக்கு இப்ப திரும்ப திரும்ப போன் அடிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு பாண்டியன் கேட்க, நான் எவ்வளவு நேரமா போன் பண்றேன், ஏன் எடுக்காம கட் பண்றேன்னு கேக்குறாங்க வானதி. என்ன பேசணும் உனக்கு அப்படின்னு பாண்டியன் கேட்க, எதுக்கு என்கிட்ட கோவப்படுற அப்படின்னு வானதி கேட்க, கோவப்படாம எதுக்கு உன் வீட்டில இருந்து இங்க வந்தாங்க அப்படின்னு பாண்டியன் கத்த, அதை பத்தி கேட்க தான் நானும் உனக்கு கால் பண்ணேன். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னு வானதி கேட்க, அதை நீயே உன் வீட்டில் கேட்டிருக்க வேண்டியது தானே அப்படின்னு பாண்டியன் கடுப்படிக்க, இப்போ எதுக்கு நீ என்கிட்ட கோவப்படுற அப்படின்னு வானதி பாவமாக கேட்குறாங்க. பின்ன பெரிய இவன் மாதிரி உன் அண்ணன் நான் இங்கே இல்லாத நேரமாக பார்த்து வந்து கத்திட்டு போயிருக்கிறான். எதுக்கு இப்படிலாம் பண்ணணும்? உன் அப்பா என் கடைக்கு வந்து கத்துனது பத்தாம உன் அண்ணன் இப்போ என் வீட்டுக்கு வந்தே கத்தணுமா? சேரண்ணே எது பேசினாலும் சும்மா இருப்பாருன்னு இங்கே வந்து கத்திட்டு போகிறானா அப்படின்னு பாண்டியன் கேட்க, பாண்டி அவன் அங்கே வந்து என்ன பேசினான்னு எதுவும் எனக்கு தெரியாது பாண்டி அப்படின்னு வானதி ரொம்பவே சங்கடமாக சொல்ல, இங்கே பாரு, உன் வீட்டில் நீயே சொல்லி வச்சுடு, இனிமே வீட்டு பக்கம்லாம் வந்து அவ்வளவுதான் சொல்லிட்டேங்கிறாரு பாண்டியன். தைரியம் இருந்தால் கடைக்கு வந்து பேச சொல்லு, இல்லைன்னா நான் வீட்டில் இருக்கும்போது வந்து பேச சொல்லு, அப்போ தெரியும் எனக்கு என்ன பண்ணணும்னு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ப்ளீஸ் பாண்டி, அவங்க அங்கே வந்ததே எனக்கு கோவம்தான். நானும் என் அண்ணனை பயங்கரமாக பிடிச்சி சத்தம் போட்டு விட்டுட்டேன். எனக்கு எதுவும் தெரியாது பாண்டி, நீயே என்கிட்ட கோவப்படுறன்னு வானதி கேட்க, கோவப்படாம என்ன பண்ண சொல்ற? ச்சே, இந்த கன்றாவிக்கு தான் இதெல்லாம் வேணாம்னு நான் ஒதுங்கி இருந்தேன் அப்படின்னு பாண்டியன் வெறுப்பா சொல்ல, எதுக்கு பாண்டி இப்படிலாம் சொல்ற அப்படின்னு வானதி ரொம்பவே பாவமா கேக்குறாங்க. கரெக்டு தானே, இந்த லவ் எல்லாம் வேணான்னு எத்தனை தடவை சொன்னேன்? நீ கடைக்கு வந்தப்பெல்லாம் உன்னை விரட்டி தானே விட்டேன். இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியும். என் வீட்டை பத்தி தப்பு தப்பா பேசுவாங்க, அசிங்கப்படுத்துவாங்கன்னு எல்லாம் தெரியும். அதனாலதான் ஒதுங்கியே இருந்தேன். இப்ப நான் பயந்த மாதிரியே ஆயிடுச்சுல்ல. இந்த அசிங்கம்லாம் எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு தேவையா அப்படின்னு பாண்டியன் கேட்க, இங்கே பாரு பாண்டி, இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவன் வந்து கத்துனா நான் என்ன பண்ண முடியும்? நீ அவன் மேலே இருக்க கோவத்தை என் மேலே காட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு வானதி ரொம்ப பரிதாபமாக சொல்ல, உன்னால தானே அவங்க இங்கே வந்து பேசுகிறாங்க, அப்போ கோவத்தை உங்ககிட்ட தானே காட்ட முடியும் அப்படின்னு பாண்டியன் கேட்க, வானதிக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் தலை குனிஞ்சு உட்கார்ந்துருக்காங்க. எங்கள் வீட்டில் இருக்கவங்க அங்கே வந்து தப்பு தப்பாக பேசி அவமானப்படுத்தினா நீ சும்மா இருந்துருவியா அப்படின்னு பாண்டியன் கேட்க, பாண்டி நீ திரும்ப திரும்ப எங்கிட்டயே கோவிச்சுக்கிற, நானும் உன் பக்கம்தான் நிற்கிறேன், நீ ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு வானதி ரொம்பவே சங்கடமாக சொல்ல, ஆமாம் இருக்க கிழிச்ச, அப்படி இருந்திருந்தா அவங்கள இங்கே வரவே விட்டுருக்க மாட்டல்ல அப்படின்னு பாண்டியன் கேட்க, உனக்கே என் வீட்டை பற்றி தெரியாதா? அவங்க என்கிட்ட கேட்டுட்டு தான் எல்லாத்தையும் பண்ணுறாங்களான்னு வானதி கேட்க, இங்கே பாரு, அவங்க இப்படி தான் பேசுவாங்கன்னா நீ எனக்கு தேவையே இல்லை, அப்படியே போயிடுங்கிறாரு பாண்டியன். அட பாண்டியா, காதல்னு வந்துட்டா கடுகளவு கூட ரிஸ்க் இருக்காதுன்னு யாருப்பா சொன்னது உனக்கு? இப்படி ரிஸ்க் எடுக்கவே நீ தயங்குனா ரஸ்க் மட்டும்தான் சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துருக்கணும். அப்படியெல்லாம் பேசாத பாண்டியா அப்படின்னு வானதி சொல்ல, அப்படிதான் பேசுவேன், எனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் தாங்கிக்குவேன், ஆனா என் வீட்டில் இருக்கவங்கள பத்தி பேசினா நான் சும்மா இருக்க மாட்டேன்னு வானதி மிரட்டிட்டு இருக்காரு பாண்டியன். ஆமா, உன் அண்ணன் என்ன பெரிய இவனா? வீட்டு படியேறி வந்து கண்டபடி பேசியிருக்கான். அவன்கிட்ட ஒழுங்கா சொல்லி வச்சிரு, இனிமே அவனை எங்க பார்த்தாலும் அவனுக்கு அடிதான். கண்ணில் மட்டும் மாட்டினான்னு வையே, அப்ப தெரியும் இந்த பாண்டியை யாருன்னு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ப்ளீஸ் பாண்டி இப்படி எல்லாம் பேசாதன்னு வானதி சொல்ல, ஏய் சும்மா பேசுனதையே பேசிட்டு இருக்காத, போனை வையே அப்படிங்கிற பாண்டியன் இவரே காலை கட் பண்ணிடுறாரு. வானதி ஃபோன் எடுத்து பார்த்துட்டு அசராம அப்புறமும் கால் பண்ணுறாங்க. கால் அட்டன் பண்ணி, எதுக்கு இப்போ திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு பாண்டியன் கத்த, பாண்டி நீ என்கிட்ட கோவப்படுறது நியாயமே இல்லை பாண்டி அப்படின்னு வானதி ரொம்பவே கெஞ்சலா கேட்க, இங்கே பாரு, உன் வீட்டில இருந்து யாராவது இங்கே திரும்ப வரட்டும், அடிச்சு மண்டகிண்டே உடைச்சிருவேன், சும்மா ஃபோன் பண்ணி நொய்யுன்னு படுத்தாத, வை ஃபோனு அப்படின்னு வானதியை பேச விடாம அவர் கட் பண்ணிட. அப்படின்னு வானதி ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. அப்போ மெதுவாக அவங்க அம்மா எட்டி பார்த்துட்டு உள்ளர வர்றாங்க. ஏய் யார்கிட்ட பேசிட்டு இருக்கிற அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, நான் யார்கிட்ட பேசினா உனக்கு என்ன
அப்படின்னு வானதி கேட்க, அந்த பாண்டி பையனாண்டு தானே பேசிட்டு இருந்த, ஏண்டி அடங்கவே மாட்டியா நீ, உங்க அம்மா கத்துறாங்க, ஏண்டி இப்படி அலையிறேன்னு கேட்க, ஆமா நான் தான் அலையிறேன், எனக்கு பாண்டியை பிடிச்சிருக்கு, நான் பேசுறேன் அப்படின்னு வானதி சொல்ல, பேசுவடி பேசுவ, வாயை உடைச்சேன்னு வச்சுக்க, அப்புறம் எப்படி பேசுவேன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு வெறி பிடிச்ச மாதிரி கத்த, சும்மா கூவாத. இப்ப யாரு கேட்டு உன் புள்ள அங்க போய் கத்துனா? அப்படி பேசுறதா இருந்தா நீங்க என்கிட்ட தானே வந்து பேசி இருக்கணும். பாண்டி நம்ம வீட்டுக்கு வந்து ஏதாச்சும் பேசினானா, இல்ல கைய பிடிச்சி இழுத்து என்னை எங்கேயாவது கூட்டிக்கிட்டு போயிட்டானா அப்படின்னு வானதி கேட்டுட்டு இருக்கவே அவங்க அம்மா பலார்னு ஒரு அற விடுறாங்க. மானம் கேட்டவ மாதிரி பேசிக்கிற, வாயப்பாரு பொட்ட புள்ளையாடி நீ, தருதல அப்படின்னு அவங்க அம்மா கத்த. ஆமா நான் தருதல தான், அவன்கிட்ட பேசினது நான் தானே, நீ எது பேசுறதா இருந்தாலும் என்கிட்ட தான் பேசி இருக்கணும், அங்க போய் கத்துனா தப்பு. உன் புள்ள பெரிய இவனாட்டம் கத்தி இருக்கிறான், அவன் கத்திட்டா நான் பாண்டிக்கிட்ட பேசுறத நிறுத்திடுவனா? என்னை கண்டிக்கணும்னு நினைச்சா அதை எங்கிட்ட பண்ண சொல்லு, தேவையில்லாம அங்க போய் கத்த வேணாம்னு சொல்லு, கேவலமான வேலைன்னு வானதி கையை நீட்டி அவங்க அம்மா முகத்துக்கு முன்னாடி சொல்ல, என்னடி சொன்ன அப்படின்னு பலார்னு அரையிறாங்க. அடி எவ்வளவு வேணாலும் அடி, ஆனா இன்னொரு முறை அவங்க குடும்பத்துக்கிட்ட போய் நின்னீங்கன்னு வையி, நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்ற வானதி கோவமா அந்த ரூமை விட்டு வெளியில போயிடுறாங்க. சோ இவளை எப்படிதான் திருத்துறது, இவ எப்படிதான் அடங்குவானே தெரியலையேன்னு அவங்க அம்மா தலையில கை வச்சுட்டு நிக்கிறாங்க. மறுநாள் பொழுது வெடிச்சிருக்க. நிலா அங்க இருக்க சேர்ல உட்காந்து ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க. முகம் அலம்பிட்டு உள்ளர வர்ற பல்லவன், அண்ணி குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வர, குட் மார்னிங் டா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப உள்ளர சேரன் வெஜிடபிள் பேக்கோட வர்றாரு. அண்ணே அப்படின்னு நிலா கூப்பிட, என்னப்பான்னு திரும்பி நின்று கேட்குறாரு. அதான் காய்கறிங்கெல்லாம் தினமும் வாசலுக்கே வருது இல்லைன்னு, இங்கேயே வாங்காம ஏன் தள்ளி போய் வாங்குறீங்க அப்படின்னு நிலா கேட்க, அது இங்கே வாங்கினா கிலோவுக்கு ₹1 ₹2 அதிகமாக வாங்குவாங்க, ஆனா அதே கொஞ்சம் நடந்து போனோன்னு வையேன், விலையும் கம்மியாக கிடைக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும், அப்புறம் நமக்கு இஷ்டப்பட்ட நேரத்தில் போய் வாங்கிக்கலாம்ல, அதான் இப்படி நடந்தே போய் வாங்கிடுறேங்கிறாரு சேரன். அப்படின்னு சிரிப்போட நிலா தலையாட்டிட்டு மறுபடியும் வேலையை கண்டினியூ பண்றாங்க. அதை பாக்குற பல்லவன், ஏன் அண்ணி நீங்க அந்த டிசைன் தானே பண்றீங்க அப்படின்னு கேட்க, இப்ப எனக்குன்னு ப்ராஜெக்ட் எல்லாம் அலாட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்கும் போதே போன வேகத்துல திரும்பி வர்ற சேரன், என்னப்பா அடுப்புல டீ வச்சிருக்கியான்னு கேக்குறாரு. ஆமாண்ணே நானே வச்சுட்டேன், கொதிக்கட்டும்னு தான் வந்து உட்கார்ந்தேன், இருங்க நான் போய் போட்டுட்டு வரேன். நிலா எழுந்திருக்க போக, இருப்பா இரு நானே போட்டு எடுத்துட்டு வர்றேன் அப்படின்னு சேரன் சொல்ல, இல்லண்ணே நான் போடுறேன் பரவாயில்லங்கிறாங்க. அதான் பாதி வேலையை நீ முடிச்சுட்டு இல்லப்பா, டம்ளர்ல ஊத்தி எடுத்துட்டு வரணும் அவ்வளவுதானே, நான் எடுத்துட்டு வரேன் இருன்னு சொல்லி மறுபடி கிச்சனுக்குள்ள போறாரு சேரன். சரிடா எக்ஸாம் எல்லாம் எப்ப அப்படின்னு நிலா கேட்க, வருதுனே பக்கத்துல, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்கும் போதே, இந்தாப்பான்னு டீ எடுத்துட்டு வந்துடுறாரு சேரன். டீ எடுத்துக்கப்பான்னு சொல்ல அவங்க கப்பை எடுத்துக்கிட்டு தேங்க்ஸ்னுங்கிறாங்க. பல்லவன் கிட்ட இந்தாடா நீட்ட அவரும் தேங்க்ஸ்னு எடுத்துக்கிறாரு. கையில பிளேட்டை வச்சுக்கிட்டே, டேய் சோழா பாண்டியா அப்படின்னு இன்னொரு ரூமை பார்த்து கூப்பிடுறாரு சேரன். என்னடா பண்றானுங்க, இன்னும் தூங்கிட்டா இருக்கானுங்க அப்படின்னு சேரன் கேட்க, அண்ணே நான் எழுந்திருக்கும் போதே அவங்க 2 பேரும் இல்லைண்ணே அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு டீயை குடிக்க, இல்லையா எங்க போனானுங்க அப்படிங்கிற சேரன் பின்பக்கமா திரும்பி, சோழா பாண்டின்னு கூப்பிடுறாரு. அண்ணே நான் இப்பதானே மூஞ்சி கழுவிட்டு வந்தேன், அங்கேயும் யாரும் இல்லையேங்கிறாரு பல்லவன். எழுந்திரிச்சதுல இருந்து அவங்கள காணோமேன்னு அவர் சொல்ல, காணோமா அப்படிங்கிறாரு சேரன். வேலை பார்த்துட்டு இருந்த நிலா நிமிந்து, அண்ணே 2 பேரும் சேர்ந்து காலையிலேயே எங்கேயோ வெளியில போறத நான் பார்த்தேன் அப்படின்னு நிலா சொல்ல, சேர்ந்து வெளியில போனானுங்களா, இவ்வளவு காலையில சேர்ந்து 2 பேரும் எங்க போனானுங்க அப்படின்னு அவர் கேட்க, தெரியலண்ணே, வாசல்ல நின்று ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருந்தாங்க, அப்புறம் கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு நிலா சொல்ல, டேய் பல்லவா அவனுங்க எங்க இருக்கானுங்கன்னு ஃபோன் பண்ணி கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்ல, அண்ணே அப்படின்னு ஏதோ சொல்ல வர்றாரு. அதுக்குள்ள, அண்ணே போனா வரமாட்டாங்களா, அவங்க என்ன சின்ன பசங்களா, ஃபோன் பண்ணி விசாரிக்கிறீங்கிறாங்க நிலா. இல்லப்பா இவனுங்க 2 பேரும் சேர்ந்தாலே ஏதோ வம்பெழுத்துட்டு வர போறாங்கன்னு தான் அர்த்தம், 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு தனித்தனியா இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா அவனுங்க சேர்ந்து ஏதாவது பண்ணினாலே அது பிரச்சனையில தான் முடியும் அப்படின்னு அனுபவசாலி சேரன் சொல்லிட்டு, டேய் பல்லவா ஃபோன் பண்றா அவங்களுக்குங்கிறாரு. பல்லவன் மொபைல பாக்கெட்ல இருந்து எடுத்து கால் பண்றாரு. ஃப்ரிட்ஜ் மேல இருந்து சத்தம் கேட்க, என்ன இங்கே சத்தம் கேட்குது அப்படின்னு திரும்பி பாக்குற சேரன் ஃப்ரிட்ஜ் மேல இருக்க மொபைல் எடுத்து பார்த்துட்டு, டேய் போன் இங்கே இருக்குடா, போனை வீட்டுல வச்சுட்டு எங்க போனானுங்க அவனுங்கன்னு யோசனையா நிக்கிறாரு. அதெல்லாம் வந்துருவாங்கண்ணே, எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க, டீ குடிங்க ஆறிட போகுதுங்கிறாங்க நிலா. சேரனுக்கு மனசு சமாதானம் ஆகல. டம்ளர்ல கைய வைக்கிறவரு மறுபடியும் கையை எடுத்துக்கிட்டு, ஒருவேளை வானதி வீட்டுக்கு போயிருப்பானுங்களோங்கிறாரு. அண்ணே அங்க எதுக்குண்ணே போறாங்க அப்படின்னு பல்லவன் கேட்க, இல்லடா
நேத்து வானதி வீட்ல இருந்து இங்க வந்தத பாண்டியன் கிட்ட அப்பா சொல்லிட்டார்ல, அப்ப அவன் எவ்வளவு கோவப்பட்டான் பார்த்தல்ல, அதான் ஒருவேளை அவங்க வீட்டுக்கு எதுவும் தேடி போயிருப்பானோன்னு தோணுது அப்படின்னு சேரன் சொல்ல, சேச்சா அங்கெல்லாம் போயிருக்க மாட்டாங்கண்ணே அப்படின்னு நிலா சொல்ல, அண்ணே வாய்ப்பு இருக்குண்ணே, நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கும் ஒருவேளை அங்க போயிருப்பாங்களோன்னு தோணுது அப்படின்னு பல்லவன் சொல்ல, டென்ஷன் ஆகுற சேரன் எல்லாம் இவரை சொல்லணும், பாண்டியன் கிட்ட அதெல்லாம் சொல்லவே கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், அவன் வந்த உடனே எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டாரு, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம எதுக்கு இதெல்லாம் அவன்கிட்ட சொல்லணும், தேவையில்லாத வேலை எல்லாத்தையுமே கரெக்டா பண்ணுவாரு அப்படின்னு சேரன் டென்ஷன் ஆயிட்டு இருக்க, அண்ணே அப்படிலாம் போயிருக்க மாட்டாங்கண்ணே, பக்கத்துல வேற எங்கேயாச்சும் தான் போயிருப்பாங்க அப்படின்னு நிலா தெரிஞ்ச மாதிரி சொல்ல, இல்லப்பா அவங்க வீட்டுக்கு வந்து கத்துனதை தாங்கிக்க முடியாம இவனுங்க 2 பேரும் சேர்ந்து அங்கதான் போயிருப்பாங்க, அப்படி மட்டும் போயிருந்தானுங்க பிரச்சனை இன்னும் பெருசாதான் ஆகும், அதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குங்கிறாரு சேரன். அதெல்லாம் போயிருக்க மாட்டாங்கண்ணே, நீங்க ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க அல்லவா சொல்லுடாங்கிறாங்க நிலா. ஆமாண்ணே போயிருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன், ஃப்ரீயா விடு அப்படின்னு பல்லவன் சொல்ல கலக்கத்தோடைய பார்த்துட்டு நிக்கிறாரு சேரன். அவர் இன்னும் அப்படியே நின்றுட்டு இருக்க, சரி நான் ஒன்னு கேட்கவாங்கிறாரு பல்லவன். என்னங்கிற மாதிரி நிலாவும் சேரனும் அவரை பார்க்க, பாண்டியண்ணனுக்கும் வானதிக்கும் கல்யாணம் நடக்குமா அப்படின்னு பல்லவன் கேட்க, நிலா சேரனை பார்க்குறாங்க. தயங்குற சேரன், அந்த பொண்ணு விரும்பினா நடக்கும்டா அப்படின்னு அவரு சொல்ல, அவங்க 2 பேருக்கும் செட் ஆகுமான்னு கேட்குறாரு பல்லவன். ஏன்டா இப்படி கேட்குற, அவங்க 2 பேருக்கும் பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே அப்படின்னு நிலா கேட்க, அப்படிலாம் இல்லை நீ, எனக்கு அண்ணன் கல்யாணம் பண்றதுலாம் சந்தோஷம்தான், ஆனா வானதி ரொம்ப பேசுவாங்க, அண்ணன் பேசவே பேசாது, எப்படி செட் ஆகும்னு கேட்குறாரு பல்லவன். யாரு உங்க அண்ணனா, நாளும் பொழுதும் நின்று நடந்து வானதி கிட்ட பேசுனதெல்லாம் நீ மறந்துட்டியா அப்படின்னு நிலா கேட்க, சிரிக்கிற பல்லவன், கரெக்டு தான், ஆனா அண்ணன் திரும்ப போன்ல பேசுற மாதிரியே தெரியலையே, பேசுறது எப்பவுமே கேட்டுக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கு அப்படின்னு பல்லவன் கேட்க, நிலா சிரிக்கிறாங்க. டேய் அது அவங்க 2 பேரோட விஷயம், அவங்க பாத்துக்குவாங்க, நீ முதல்ல டீயை குடிங்கிறாரு சேரன். ஓகே அண்ணே, டீயை ஒரு சிப் குடிக்கிறவரு. அண்ணே என்ன சமையல்னு இன்னைக்குன்னுறாரு. காலையில பிரெட் இருக்குடா, பிரெட் டோஸ்ட் பண்ணிக்கலாம், அப்புறம் ஆம்லெட் போட்டு தரேன், மதியத்துக்கு சாம்பார், தொட்டுக்கிறதுக்கு பீன்ஸ் பொரியலுங்கிறாரு சேரன். அண்ணே இந்த சாம்பாரை கொஞ்சம் மாத்துன்னு அப்படின்னு பல்லவன் சொல்ல, சாம்பார் வேண்டாமா, அப்போ காரக்குழம்பு ஓகேவான்னு கேட்குறாரு அவரு. அண்ணே அதுவும் வேணாம் அண்ணே, வேற ஏதாவது சொல்லுங்கிறாரு பல்லவன். சரிடா முட்டை இருக்கு, முட்டை குழம்பு பண்ணி தருவான்னு சேரன் கேட்க, அது ஓகே, ஆனா இந்த பீன்ஸ் பொரியல் அதெல்லாம் வேண்டாண்ணே, அதுக்கு பதிலாக இந்த உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு, சேப்பக்கிழங்கு அந்த மாதிரி ஏதாவது பண்ணிடுனே அப்படின்னு பல்லவன் கேட்க, சரி சரி பண்ணிடலாம், நீ டீயை குடிங்கிறாரு அவரு. சேரனும் டீயை கையில் எடுத்துட்டு வாசலை பார்த்துட்டு குடிச்சிட்டு இருக்காரு. பாண்டியன் வண்டியை ஓட்ட பின்னாடி உட்கார்ந்துருக்க சோழன், இந்த வீடா அப்படின்னு கேட்க, இங்கே தான் எங்கேயோங்கிறாரு பாண்டியன். அந்த வீடா அப்படின்னு கேட்க, வண்டியை ஸ்லோ பண்ணுறாரு பாண்டியன். எந்த வீடுடா அப்படின்னு சோழன் கேட்க, பாண்டியன் வண்டியை நிறுத்த அவர் கீழே இறங்கிடுறாரு. டேய் எந்த வீடுரா அப்படின்னு அந்த ஆர்வக்கோளாறு சோழன் கேட்க, இங்கே தான் எங்கேயோ சொன்னான், அந்த வீடுன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, டேய் லவ் பண்ணுற பொண்ணோட வீடு கூடவாடா உனக்கு தெரியாது அப்படின்னு சோழன் கேட்க, டேய் நானாவது வீடு தெரியாம தான் லவ் பண்ணேன், நீ உன் மேல லவ்வே இல்லாத ஆளை லவ் பண்ற, நீ எல்லாம் பேசலாமான்னு பங்கமா கலாய்ச்சி விட்டுடுறாரு. கலாய்க்கிற பத்தியா, நான் திரும்ப போறேன் அப்படின்னு சோழன் திரும்ப, டே 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 டேய் சரிடா வாடா வாடா நில்லுடா, இங்கே தாண்டா ஏதாவது ஒரு வீடா இருக்கும், வா அப்படின்னு சொல்லிட்டு அவரு நிக்க, வானதியோட அப்பா அவங்களுக்கு எதிரில் ரோட்ல வந்துகிட்டு இருக்காரு. டேய் அவர் தாண்டா வானதியோட அப்பா அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க, நடந்து வந்தவர் அப்படியே ஒரு ரைட் டர்ன் பண்ணி ஒரு வீட்டோட கதவை திறக்கிறாரு. கன்ஃபார்ம்டா அந்த வீடு தான் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சோழன் நக்கலா, அதான் வீடா அப்படின்னு சிரின்னு சிரிக்கிறவரு, ஏன்டா இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு தான் அவன் நம்ம வீட்டை குறை சொன்னானா, இதெல்லாம் அவனுக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல, வச்சுக்கிறேன் அவனுக்கு, வா அப்படின்னு தம்பியோட தோல்ல கையை போட அவர் வண்டி சாவி எடுத்துக்கிட்டு நடக்கிறாரு. 2 பேரும் டிங்கு டிங்குன்னு வீட்டை நோக்கி நடந்து வர, உள்ளர வர்ற வானதியோட அப்பா, ஏய் பாலை உள்ளர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்த ரூமுக்கு போறாரு. ஹாலில் வானதியோட அம்மா உட்காந்துருக்காங்க. 2 பேரும் தொழுந்த வீட்டில் கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாமல் நுழைஞ்சி ஹாலை பார்க்குறாங்க. இதுதான் வீடான்னு சொல்லிக்கிட்டு அவங்க அந்த சின்ன ஹாலில் வந்து நிற்க, டேய் யாரை கேட்டுறா உள்ளர வந்தீங்க அப்படின்னு கத்திக்கிட்டு வானதியோட அப்பா வெளியில் வர்றாரு. அவங்க அம்மாவும் எழுந்து நின்று பார்க்குறாங்க. கதவு திறந்துருந்தா உள்ளார வந்துடுவீங்களா, போங்கடா வெளியில, என்னடா மறைக்கிறீங்க, வெளியில போங்கடா அப்படின்னு அவர் கத்திட்டு இருக்க, உள்ளார இருந்து வானதி வந்து எட்டி பார்க்குறாங்க. அவங்க ரொம்பவே சந்தோஷமா சிரிப்போட வெளியே வர்றாங்க. ஏய் வானதி என்னடி இது,
கண்ட பொறிக்க பசங்கள்லாம் வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் ஓ வேலையான மக கிட்ட கத்துறாங்க அவங்க அம்மா. நான் கூப்பிடலமான்னு வானதி சொல்ல சோழன் அப்படியே நடந்து அடுத்த ரூமுக்கு போக பாக்குறாரு. டே டே டேய், எங்க உள்ளார வர்ற, போடா வெளியில அப்படின்னு அவங்க அம்மா கையை வெளியே காட்டி கத்த. இருங்க இருங்க போலாம் அப்படின்னு சோழன் அசால்ட்டா சொல்ல, யோ என்னையா இது, நானும் பார்த்துக்கினே இருக்கேன், அவனுங்க பாட்டுக்கு உள்ளார வர்றானுங்க, துரத்தி விடியா வீட்டை விட்டு வெளியில அப்படின்னு அவங்க அம்மா கத்திட்டு, ஏய் என்னடி இதெல்லாம் அப்படின்னு வானதிக்கிட்ட திரும்பி நின்று கத்துறாங்க அவங்க அம்மா. ஹலோ என்ன, நான் வீட்டில் இல்லாத நேரமாக பார்த்து என் வீட்டில் வந்து கத்திட்டு போனீங்கல்ல, அதே மாதிரி இப்போ நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்தா கோபம் வருதோ அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு. என் புள்ள வந்த நேரம் நீ வீட்டில் இல்லை, அதுக்காக இங்கே நேரம் வந்துருவியோ அப்படின்னு அவங்க அப்பா கேட்டுட்டு இருக்க. வானதி ரசனையோட சிரிச்சிட்டு இருக்காங்க. அட நம்மளுக்கு இவ்வளோ தைரியமெல்லாம் இருக்கான்னு அவங்க பார்த்து சிரிச்சிட்டு இருக்க. அடச்சி சீலிச்சிட்டு நிக்கிறத பாரு, போடி உள்ளற அப்படின்னு அவங்க அம்மா கத்திட்டு இருக்க. வெளியில இருந்து வர்ற வானதியோட அண்ணன் இவங்களை பார்த்து திகைச்சு போய், ஏய் இங்க எதுக்குடா வந்தீங்கன்னு கத்துறாரு. உன்ன அப்படின்னு அவரு எடுத்த அடுப்புல கையை ஓங்கிட்டு வர, ஏன்னு அவரோட கையை தடுத்து பிடிக்கிறாரு சோழன். அப்படிலாம் அடிக்க கூடாதுப்பா, மரியாதையா பேசிக்கிட்டு இருக்கோம்ல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம கையை நீட்டுற, தப்பு 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 அப்படின்னு சோழன் சொல்ல, ஏய் கையை விடுறா, இங்க எதுக்குடா வந்தீங்க அப்படின்னு கையை விடுவிச்சுக்கிறவரு, கலாட்டா பண்ணலான்னு வந்தீங்களான்னு கேட்குறாரு. ஆமாண்டா, கலாட்டா பண்ண தான் வந்திருக்கோம், உனக்கு என்கிட்ட பேசணும்னா என்ன தேடி தான் வந்திருக்கணும், நான் இல்லாத நேரமா என் வீட்டுக்கு போய் வீரத்தை காட்டி இருக்க அப்படின்னு பாண்டியன் கேட்க. ஏய் நான் உன் கடைக்கு வந்து சொன்னதில்ல, அதையும் மீறி நீ என் பொண்ணாட்ட பேசிட்டு இருப்ப, அதை பார்த்துக்கின்னு என் பையன் சும்மா இருப்பானா அப்படின்னு அவங்க அப்பா கத்த. ஐயோ இவர் சும்மா இல்லாம மலையை பேத்து மடுவுக்கு நடுவுல கொண்டு போய் வைக்க போறாரு அப்படின்னு இலக்காரமா பார்த்துட்டு நிக்கிறாங்க வானதி. ஏய் இங்க பாருடா, நீ என் பொண்ணாண்ட பேசுறது எங்களுக்கு பிடிக்கல, அதைத்தான் அவன் சொல்ல வந்தான், அதுக்காக ஊடு தேடி வந்து பிரச்சனை பண்ணுவியா அப்படின்னு வானதியோட அம்மா கேட்க. இங்க பாருங்க, எனக்கு உங்க பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு பாண்டியன் சொல்ல வானதிக்கு சொல்ல முடியாத சந்தோஷம். அவங்க அம்மா அப்படியே அசந்து போய் நிக்க, அவங்க அண்ணனும் அப்பாவும் அதிர்ந்து போய் பாக்குறாங்க. உங்க பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருந்தா பேசுறத நான் நிறுத்த மாட்டேன், அவ என்ன பிடிக்கலன்னு சொல்லட்டும், நான் பேசுறத நிறுத்திக்கிறேன்னு பாண்டியன் சொல்ல, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு பாண்டி அப்படின்னு உடனே கத்துறாங்க வானதி. அவங்க வீட்டு ஆளுங்களாம் அவங்கள எரிக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க, அடிச்சு பல்லுகளெல்லாம் உடைச்சிருவேன் அப்படின்னு கத்துற வானதியோட அண்ணன், டேய் நான் இருக்கும்போது என் தங்கச்சிட்ட பீலா விட்டுட்டு இருக்கியா அப்படின்னு கத்த. நான் என்ன உன் தங்கச்சியை வீடு தேடி வந்தா லவ் பண்ணேன், அவ என்கிட்ட பேசினா நான் திரும்ப பேசதான் செய்வேன், ஒரு பொண்ணு என்ன நம்பி வந்து பேசும்போது நான் எப்படி திரும்ப பேசாம இருக்க முடியும்னு கேட்கிறாரு பாண்டியன். அடேங்கப்பா ரொம்பவே துணிஞ்சிட்டடா தம்பி அப்படின்னு நினைக்கிற சோழன், அப்படி சொல்லுடா பாண்டிங்கிறாரு. வானதி ரொம்பவே சந்தோஷமா பார்த்துக்கிட்டு இருக்க. இப்படி வந்து கத்துற வேலையெல்லாம் வேணாம்ப்பா தம்பி, என் வீட்டை சுத்தி ஏகப்பட்ட சொந்த பந்தம் இருக்குது, ஒரு சத்தம் கொடுத்தா போதும் அப்புறம் உங்களுக்கு தான் பிரச்சனைன்னு மிரட்டுறாரு வானதியோட அப்பா. வர சொல்லுங்க வர சொல்லுங்க, உங்க சொந்தம் பந்தம் யார் யார் இருக்காங்களோ எல்லாரையும் வர சொல்லுங்க, என்னதான் பண்றாங்கன்னு நாங்களும் பாக்குறோம் அப்படின்னு சோழன் சொல்ல. ஏன்பா இவங்களுக்காக வெளியில இருந்து ஆளை கூப்பிடுவியா? ஏய் பாண்டி, உனக்கு கடைசியா ஒரு தடவை சொல்றேன், இனி நீ என் தங்கச்சிய பார்க்க கூடாது பேசக்கூடாது அப்படின்னு அவரு சொல்ல, அதை உன் தங்கச்சிய சொல்ல சொல்லுடா, அதுக்கப்புறம் யோசிக்கலான்னு பாண்டியன் தைரியமா வானதியோட கண்ணை பார்த்து சொல்றாரு. நாம பாப்போம் பாண்டி அப்படின்னு வானதி சந்தோஷமா கையாட்டுறாங்க. சொல்லிக்கினே இருக்க, திரும்ப திரும்ப பேசிக்கினே இருக்கிறா அப்படின்னு வானதி முன்னாடி அவங்க அண்ணன் போய் கையை நீட்ட. ஏய் கையை இறக்கு, பேசிக்கிட்டு தானே இருக்கோம், எதுக்கு கையை நீட்டுற அப்படின்னு பாண்டியன் கேட்டுட்டு இருக்க. வானதி பட்டுன்னு அவங்க அண்ணன் கையை தட்டி விடுறாங்க கீழே. ஏண்டா எங்க வீட்டை குத்தம் சொல்லி அந்த கத்துனியே, உங்க வீடு என்னடா இந்த லட்சணத்துல இருக்கு, இந்த வீட்டுல இருந்துகிட்டு தான் எங்க வீட்டை குறை சொன்னியான்னு வீட்டை இப்படி அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு சொல்றாரு சோழன். நீ பேசின பேச்சுக்கு பெரிய பங்களாவில இருப்பேன்னு நினைச்சேன், ஒரு டொக்கு சந்துக்குள்ள 8க்கு 8 ஒரு தீப்பெட்டி சைஸ் வீட்டுல இருந்துகிட்டு என்ன பேச்சு பேசுற நீ, என்னடா வீடு ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே முடிஞ்சு போச்சு. இந்த வீடு கூட வாடகை வீடாமே, வாடகை வீட்டுல இருக்கிறதெல்லாம் நான் தப்பு சொல்லல, ஆனா இப்படி ஒரு வீட்டுல இருந்துகிட்டு எங்களை கிண்டல் பண்ண பாத்தியா, அதை நினைச்சதாண்டா அப்படியே சிரிப்பு சிரிப்பா வருது அப்படின்னு சோழன் சிரிக்க. பாண்டியனும் கொஞ்சம் கிண்டலா பார்த்துட்டு நிக்கிறாரு. டேய் நாங்க சொந்த வீட்டுல இருக்கிறவங்கடா, இது வெறும் வாடகை வீடு, இதுக்கே நீ இந்த சவுண்டு கொடுக்குற அப்படின்னு சோழன் பேசிக்கிட்டே போக கொஞ்சம் கஷ்டமா இருக்க வானதிக்கு. பாண்டி உன் அண்ணனை கொஞ்சம் பேச வேணான்னு சொல்லுங்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் நிறைவா இருக்கு, இப்போவாது புத்தி வந்தது, கேளுடி நல்லா, எப்படி ஊடு தேடி வந்து நம்மளை அசிங்கப்படுத்துறாங்கன்னு பாரு அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல. பாண்டி இதுக்கு மேல உங்க அண்ணனை எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லு அப்படின்னு வானதி சொல்ல. எங்க வீட்டை பத்தி உங்க அண்ணன் தப்பா பேசினால, அப்ப அவனும் பேசதான் செய்வான் அப்படின்னு பாண்டியன் சொல்லிட. கேட்டுக்க,
அப்படிங்கிற மாதிரி சோழன் பெருமையா தலையாட்ட வானதி ரொம்பவே சங்கடமும் சின்ன கோபமா பாக்குறாங்க. ஏன் தம்பி, உங்களுக்கு அவ்வளவுதான் லிமிட்டு, மரியாதையா போயிருங்கோ அப்படிங்கிறாரு அவங்க அப்பா. அப்பா, நீ என்னப்பா தம்பி தும்பின்னுட்டு இருக்கிற, இவனுங்களெல்லாம் அடிச்சு அப்படின்னு அவங்க அண்ணன் கையை ஓங்கிட்டு வர சோழன் வேகமா பாஞ்சி சட்டையோட பிடிச்சி கையை முறுக்குறாரு. அவரு சும்மா ஒத்த கையில தள்ளிவிட அவங்க அண்ணன் சொல்லிட்டு போய் செவுத்துல இடிச்சிட்டு நிக்கிறாரு. ஐயோன்னு பதறி போய் மகனை பிடிக்கிற அவங்க அம்மா, பாத்தியாடி ரவுடி பசங்க என் பிள்ளைய எப்படி தள்ளி விடுறாங்கன்னு பாத்தியாடி அப்படின்னு கத்திக்கிட்டே அவங்க அம்மா பையனை பிடிச்சி நிறுத்தி தடை விட்டுக்கிட்டு இருக்க. போங்க, முதல்ல போங்க அப்படின்னு வானதி கத்த. வாடா போலாம் அப்படின்னு பாண்டியன் போறாரு. சோழன் ஒரு முறை முறைச்சிட்டு அவரும் போறாரு. டேய், உனக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு பையன்கிட்ட போறாரு அவங்க அப்பா. ரெண்டு பேரும் வெளியே வர பின்னாடியே வர்ற வானதி, பாண்டி நீங்க பேசுனது கொஞ்சம் டூ மச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏய், அங்க என்னடி பண்ணிட்டு இருக்கிற, பாடி உள்ளற அப்படின்னு அவங்க அம்மா கத்துறாங்க. போங்க போங்க, பிரின்சிபல் கூப்பிடுறாங்க, போய் என்னன்னு பதில் சொல்லுங்க போங்க அப்படின்னு சோழன் நக்கலா சொல்ல வானதியை வெடுக்குன்னு திரும்பி உள்ளர வர்றாங்க. ஏண்டா ஓவரா பேசிட்டோமோ அப்படின்னு பாண்டியன் கேட்க. டேய், அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, போலாம் வா போ அப்படிங்கிறாரு. இவங்க வந்து கத்துவாங்கன்னு நாம பார்த்துட்டு இருக்கணுமா, நீ கேட்டதெல்லாம் கரெக்டு தான்டா அப்படின்னு சோழன் சொல்ல. டேய், என்னை விட நீ தாண்டா அதிகமா கேட்ட அப்படின்னு பாண்டியன் சொல்ல. ஆமா கேட்டேன், அவங்க நம்ம வீட்டுக்கு வந்து பேசின பேச்சு அந்த மாதிரி. நான் பேசின பேச்செல்லாம் வெறும் சாம்பிள் தான்டா, அவனுங்க என்னெல்லாம் பேசினானுங்க தெரியுமா, அவனுங்களுக்கு இதெல்லாம் தேவைதான்டா. நீ வா வண்டி எடுவா, ரொம்ப யோசிக்காத அப்படின்னு வண்டிகிட்ட பாண்டியனை தள்ளி விடுறாரு சோழன். வானதி உள்ளர வர. பாத்தியா எப்படிலாம் பேசிட்டு போறாங்கன்னு, பாத்தியா இந்த மாதிரி கேவலமான ஆளுங்கள்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு அவங்க அண்ணன் கத்த. வானதி சங்கடமா நின்றுட்டு இருக்காங்க. பாருடி, உன் அண்ணங்கிட்ட வந்து எப்படி சண்டை போட்டுட்டு போறானுங்கன்னு, அந்த வீட்டுல தான் போய் நீ வாழ போறியா சே அப்படின்னு அவங்க அம்மா காரி துப்ப இன்னும் கொஞ்சம் தலை குனிஞ்சு நிக்கிறாங்க வானதி. இங்க பாரு வானதி, உன்னாட்ட நான் திட்டியும் சொல்லிட்டேன், அடிச்சும் சொல்லிட்டேன், நீ கேக்குற மாதிரி இல்ல. இப்ப அவனுங்க புத்தி என்னன்னு காட்டிட்டு போயிட்டானுங்கல்ல, தயவு செஞ்சு புரிஞ்சு நடந்துக்கோ, அவ்வளவுதான் சொல்லுவேன். டேய், நீ வாடா, உட்காருடா, உட்காரு அப்படின்னு பையனை தாங்கி பிடிச்சி உட்கார வைக்கிறாரு அவங்க அப்பா. வானதி கோவமும் சங்கடமா அங்கிருந்து ரூம்குள்ள வந்து கதவை லாக் பண்ணிக்கிறாங்க. ரொம்பவே சங்கடமும் குழப்பமுமா கட்டில உட்கார்ந்துருக்காங்க. வீட்டுல நிலாவும் பல்லவனும் தரையில உட்கார்ந்து காய்கறிகளுக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்க. சோழனும் பாண்டியனும் வீட்டுக்குள்ள வர்றாங்க. உட்கார்ற சோழன், என்னடா வெங்காயம் வெட்டுறியான்னு கேட்கிறாரு. வீசுற காத்து கூட ஒரு நிமிஷம் நின்னாலும் நிற்கும். சோழனோட வாய் மூடவே மூடாது. வெங்காயம் வெட்டலன்னு, வெங்காயம் உரிக்கிறோம், அதுவும் நான் பண்ணலன்னு அண்ணி தான் பண்றாங்க அப்படின்னு பல்லவன் சொல்ல. வெங்காயத்தை உரிச்சு வெட்டி தானே குழம்புல போடுவீங்க, அப்படியேவா தூக்கி போடுவீங்க அப்படின்னு சோழன் கேட்க. இவங்க சத்தம் கேட்டு கிச்சன்ல இருந்து வேகமா வர்றாரு சேரன். ஏய், ரெண்டு பேரும் காலங்காத்தால எங்கடா போயிருந்தீங்க அப்படின்னு கேட்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு அப்படின்னு கையை விரிக்கிறாங்க. காலையில இருந்து ஆளை காணோம், எங்க போனீங்கன்னு கேட்டா என்ன பதில் இது, எங்க போனீங்கன்னு கேக்குறாங்க நிலா. அது சும்மா வாக்கிங் போனோங்கிறாரு பாண்டியன். அப்படின்னு சோழனும் தலையாட்ட. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாக்கிங் போனீங்க, நம்ப முடியலையேங்கிறாரு பல்லவன். ஏண்டா நம்ம ஜாகிங் தானே போனோம், வாக்கிங்னு சொல்ற அப்படின்னு பாண்டியன் கிட்ட கேக்குற சோழன். நாங்க வாக்கிங் போகல, ஜாகிங் போனோம் அப்படின்னு ஜிங் ஜிங்னு காட்டுறாரு. என்னமோ மறைக்கிறீங்கன்னு உங்க ரெண்டு பேரோட மொழிய பார்த்தாலே தெரியுதுடா, எங்கடா போனீங்க அப்படின்னு சேரன் கேட்க. என்னன்னு, நாங்க என்ன சின்ன பசங்களா, ஏதோ 10 வயசு பசங்க வெளியே விளையாட போயிட்டு காணாம போன மாதிரி கேக்குற, சும்மா அப்படியே வெளியே போயிட்டு வந்தோன்னு சொன்னா உடுவியா, அதை விட்டுவிட்டு நொய்யின்னு கேள்வி கேட்டுக்கிட்டு என்னடா அப்படின்னு சோழன் கேட்க. ரொம்பவே ஒத்து போற பாண்டியன் ஆமான்ற மாதிரி கையை விரிக்கிறாரு. சேரன், இவனுங்க இவ்வளோ நல்லவனுங்க இல்லையே, என்ன பிரச்சனை பண்ணிட்டு வந்தானுங்கன்னு தெரியலையேன்னு பார்த்துட்டு நிற்கிறாரு. சரி, வந்தவங்களுக்கு டீ கொடுக்கணும்னு தோணுச்சா உனக்கு அப்படின்னு ஏதோ மைசூர் மகாராஜா ரேஞ்சுக்கு சோழன் கேட்க. காலையில டீயை போட்டுட்டு உங்க ரெண்டு பேரையும் தேடுனா ஆளை காணோம், அந்த டீயே ஆறி போயிடுச்சு, இரு வேற போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு அன்பு அண்ணன் சேரன் சொல்லிட்டு உள்ளர போறாரு. இல்ல வெங்காயத்தை வெட்டிட்டு கண்ணை கசக்கிக்கிட்டு இருக்க, நல்ல வேலை சமாளிச்சுட்டோங்கிறாரு பாண்டியன். இந்த பக்கம் திரும்புற சோழன் நிலா கண்ணை கசக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு, ஏங்க கண்ணெறிதாங்க, கொடுங்க நான் வெட்டி தரேன்றாரு. இல்ல பரவாயில்ல அப்படின்னு நிலா சொல்ல. அட பரவாயில்ல கொடுங்க, நான் பண்றேன் கொடுங்க அப்படின்னு பிளேட்டோட வெங்காயத்தையும் கத்தியும் தூக்கிட்டு போயிடுறாரு சோழன். நிலா இன்னும் கண்ணெறியுதுன்னு தொடச்சிக்கிட்டு இருக்க. அண்ணே, வானதி வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்களான்னு கேட்கிறாரு பல்லவன். கரெக்டா கேட்கிறான் அப்படின்னு பாண்டியன் சோழனை பார்த்து மெதுவா சொல்ல. உனக்கு யார்டா சொன்னா அப்படிங்கிறாரு சோழன். அப்ப அங்கதான் போயிட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு பல்லவன் கேட்க. சீச்சி, நாங்க அங்க போகவே இல்லையடா, நாங்க போகாத இடத்துக்கு போனதா உங்ககிட்ட யார் சொன்னாங்கன்னு அப்படிதான் கேட்டேன்
அப்படின்னு சோழன் சமாளிச்சுட்டு பாண்டியனை பார்க்க அதாங்கிறாரு அவரு. இல்லையே, எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கே அப்படின்னு பல்லவன் சொல்ல, டேய் நாங்க எதுக்குடா அங்க போக போறோம், நம்மள மதிக்காதவங்க வீட்டுக்கு நாம ஏன்டா போக போறோம் அப்படின்னு பாண்டியன் கேட்க, நம்ப முடியலையே நீ இவங்கள பத்தி அப்படின்னு பல்லவன் நிலாவை பார்க்க, நிலாவும் ஆமாண்டா இதுங்க ரெண்டும் சேர்ந்து எதையோ மறைக்குதுன்ற மாதிரி பார்க்குறாங்க அதானேன்னு சொல்லிக்கிட்டே ஆனியனை சாப் பண்ணிட்டு இருக்காரு சோழன். இந்தாங்கடா குடிங்க அப்படின்னு சேரன் டீ எடுத்துட்டு வர அவங்க வீட்டுக்கு ஒரு ஆட்டோ வருது. வெளியே உட்காந்துருக்க நடேசன் 2 கையும் பின்பக்கமாக ஊனிட்டு சவடாலாம் பார்த்துட்டு, என்ன ஆட்டோ நம்ம வீட்டு பக்கமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வானதியோட அம்மா ஃபர்ஸ்ட் இறங்குறாங்க. அடுத்து அவங்க அப்பா ஆட்டோவை ஆஃப் பண்ணிட்டு இறங்கி, யோ பாண்டி அப்படின்னு கூப்பிட, யோ ஆட்டோ என்ன தடம் மாதிரி நம்ம வீட்டு பக்கம் வந்து அட்டண்டன்ஸ் போட்டுட்டு இருக்க, என்ன விஷயம்னு கேட்குறாரு நடேசன். அது வேற ஒன்றும் இல்லை லாரி, உன் புள்ள ஒழுங்கா இருந்தா நான் ஏன் இங்கே வர போறேன் அப்படின்னு ஆட்டோ சொல்ல, ஏன் பிள்ளைங்கள பத்தி எங்கிட்டே வந்து குறை சொல்றியா அப்படின்னு நடேசன் கேட்டுட்டு இருக்க. டே என்னடா வெளியில சத்தம் அப்படின்னு சேரன் கேட்க, அது ஒன்றும் இல்லைண்ணே நாங்கள் பார்த்துக்குறோன்னு டீயை கீழே வச்சுட்டு எழுந்திருக்கிறாரு சோழன். இருண்ணே வந்துடுறோம் அப்படின்னு எழுந்திருக்க. டேய் பாண்டிங்கிறாரு, நீங்க இருங்க நான் பார்த்துட்டு வரேன். காலங்காத்தால யாருடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே சேரன் வெளியில போக, அண்ணா இருண்ணா என்னட்டு நிக்கிறாரு சோழன். என் பிள்ளைகள்லாம் தங்கம், என்ன நினைச்சிட்டு இருக்கிற அப்படின்னு இடத்த விட்டு அசையாம கொக்கரிச்சிட்டு இருக்காரு நடேசன். வெளியே வர்ற சேரன் என்னாச்சுங்கன்ற கேட்க, அவங்க 2 பேரும் முறைச்சிட்டு நிற்கிறாங்க. இப்போ எதுக்கு 2 பேரும் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, பாண்டியனும் பல்லவனும் கூட வெளியில் வர்றாங்க. ஏன்பா சேரா, உங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் செட் ஆகாதுன்னு சொல்லியாச்சுல்ல, உன் தம்பியாண்ட சொல்லி புரிய வையின்னு நேற்று தானே என் பையன் சொல்லிட்டு போனான். அப்புறம் எதுக்கு உன் தம்பிங்க 2 பேரும் காலங்காத்தாலேயே என் வீட்டுக்கு வந்து என்னாண்டே குறை சொல்லிட்டு இருக்கானுங்க அப்படின்னு ஆட்டோ கத்திக்கிட்டு இருக்க. சேரன் திகைச்சு போய் பாண்டியனை பாக்குறாரு. அங்க வந்து நிக்கிற சோழனை பாண்டியன் பார்க்க 2 பேரும் திருதர்னு முழிக்கிறாங்க. எங்க வீட்டை பத்தி நீங்க தப்பா பேசினா நாங்க பதிலுக்கு பேசதானே செய்வோம் அப்படின்னு பாண்டியன் கேட்க, அவங்க அம்மா இடுப்புல 2 கையையும் வச்சுட்டு சண்டைக்கு ரெடியா பார்த்துட்டு இருக்காங்க. என்னமோ பெரிய ராஜ பரம்பரை மாதிரி எங்க வீட்டுக்கெல்லாம் வந்து கத்திட்டு போவீங்க, ஆனா நாங்க அதை கேட்டு சும்மா இருக்கணுமா? எங்களை தப்பா பேசின அந்த ராஜ குடும்பம் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரிய வேணாமா? வந்து பார்த்தா தானே தெரியுது எவ்வளவு கேவலமா இருக்குன்னு அப்படின்னு சோழன் சொல்ல, ஏய் அப்படின்னு சொர்ணாக்கா ரேஞ்சுக்கு பில்டப் கொடுக்குற வானதியோட அம்மா, என் வீடு அளவுல வேணா சின்னதா இருக்கலாம், ஆனா நாங்க கௌரவமா வாழ்றவங்க, உங்களை மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்ல, டா 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 ஏமா நாங்கெல்லாம் கௌரவம் இல்லாத ஆளுங்க, இங்க இருக்கிறவெல்லாம் 10 கொலை கேஸு 15 திருட்டு கேஸை வாங்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஏய் சும்மா போமா அங்கிட்டு அப்படின்னு நடேசன் சொல்ல, யோ லாரி இந்த மாதிரி வா போன்னு சொல்றதெல்லாம் மரியாதை இல்லை பார்த்துக்கோ என்ன அப்படின்னு. அப்பதான் நடேசன் கட்டில விட்டு மெல்ல எந்திரிக்கிறாரு. அப்படின்னு எழுந்திருக்க, மரியாதை கெட்டுடுன்னு ஆட்டோ சொல்ல, என்னடா பண்ணுவ என்ன பண்ணுவ நீ? லாரி உருமுது. உடனே ஆட்டோ டருங்க, லாரி உருன்னு கத்திக்கிட்டு இருக்குது. அப்பாப்பா சும்மா இருங்கப்பா, அமைதியா இருங்கப்பா அப்படின்னு சேரன் அமைதிப்படுத்திட்டு இருக்க. நீ ஆட்டோ நான் லாரி ஏத்தி நசுக்கி போடுவேன் பாத்துக்க அப்படின்னு நடேசன் மிரட்ட. பாத்துட்டு சும்மா இருப்பாங்க பாத்துக்க அப்படின்னு ஆட்டோ 5 அடி பின்னாடி போகுது. அப்பா நீங்க சும்மா இருங்கப்பாங்கிற சேரன். அண்ணே இப்ப என்னென்ன பிரச்சனைங்கிறாரு. என்ன நடந்ததுன்னு இப்ப இங்க வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சேரன் கேட்க, அண்ணே நாங்க இவங்க வீட்டுக்கு போனோன்னே அப்படின்னு சோழன் சொல்ல, டேய் நீங்க எதுக்குடா அங்க போனீங்க அப்படின்னு சேரன் கேட்க, அண்ணே நம்ம வீட்டை பார்த்து இப்படி குத்தம் சொல்றாங்கல்ல, அதான் அவங்க வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு போனோம். பார்த்தா அந்த வீடு கேவலமா இருக்குண்ணே, கன்றாவியான வீடு. நமக்காவது சுத்தி இவ்வளவு இடம் இருக்கு, அங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லைண்ணே, தீப்பெட்டிக்குள்ள குடியிருக்காங்க அவங்க, இதுக்கே இவ்வளவு பேச்சுன்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. நிலா அங்க வந்து நின்று பாக்குறாங்க. ஏய் என்னடா சும்மா அதையே சொல்லிட்டு இருக்கிற, வீடு சின்னதா இருந்தாலும் எங்க வீட்டுக்குன்னு ஒரு மறுவாதம் இருக்கு, உன் வீட்டை இந்த ஊர்ல ஒருத்தன் மதிக்கிறானா? இப்படி இருக்கும்போதே திமிரா பேசுறீங்கன்னு வானதியோட அம்மா கத்த. அடடா இவங்க கேட்டவனே அப்படியே ஊர்க்காரனுங்க கோடி கோடியா அள்ளி கொடுத்துருவானுங்க. அவ்வளவு மரியாதை இருக்கு இந்த ஊர்ல உங்களுக்கு. ஏண்டா ஆட்டோ என்ன பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்து சீன் போடுறியான்னு கேக்குறாரு நடேசன். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கடைவீதியில ஒரு 500 ரூபாய் காசு வாங்கினிய, அதை கொடுக்கல நான் வந்து உன் வீட்டுல காரி துப்பிட்டு போனானே, 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தீங்களே, அப்ப எங்கடா போச்சு இந்த மரியாதை மண்ணாங்கட்டி எல்லாம் அப்படின்னு நடேசன் கேட்க. யோ உனக்கு தெரியுமா நான் அதுக்கு தான் சண்டை போட்டேன்னு உனக்கு தெரியுமா? வயசான ஆளாச்சு என்ன மரியாதை கொடுக்கலான்னு பார்த்தா உன் இஷ்டத்துக்கு பேசினே போற அப்படின்னு கத்துறாரு வானதியோட அப்பா. அடா இவருக்கு அப்படியே இளம திரும்புது. இத பாரு, மீசையில டை, தலையில டை, எல்லாத்துலயும் டை அடிச்சுட்டு வந்து என்னைய சொல்றியா நீ? வயசானவன போடா ஆட்டோ, போடா கிள போல்டு அப்படின்னு நடேசன் சொல்ல,
அப்போ உன் மேல கை வைக்கிறதுல தப்பே இல்லையா அப்படின்னு ஆட்டோ சீறிக்கிட்டு வர, யார் மேல கை வைக்க வர்ற அப்படின்னு லாரி எழுந்திருச்சு ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. 2 பேரும் மாறி மாறி கத்திக்க சேரன் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்காரு. அவங்க ஒய்ஃப் அவரோட கையை பிடிச்சியோ வீரியான்னு மிரட்டிட்டு, இங்க பாருங்க, உங்க கூட எல்லாம் நின்று சண்டை போடுறதுக்கு நாங்க அசிங்கமா நினைக்கிறோம், உங்க பையனை முதல்ல கண்டிச்சு வைங்கிறாங்க அந்த அம்மா. ஏய், முதல்ல உன் பொண்ணை கண்டிச்சு வை, அதுக்கப்புறம் இங்க வந்து பாடம் நடத்து அப்படின்னு நடேசன் சொல்ல, என் பொண்ணு அடங்காம தான் இருக்கா, அதை நாங்க கண்டிச்சுக்கிறோம், அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நாங்க பண்ணிக்கிறோம், ஆனா இனிமே உங்க பையன் வந்து எங்க பொண்ணை பார்க்கவும் வரவும் கூடாது, பேசவும் கூடாது அப்படின்னு அவங்க அம்மா விரல நீட்டி மிரட்ட, அவ என்னை தேடி வரலன்னா நான் எதுக்கு அவகிட்ட பேச போறேன், ஆனா அவ மட்டும் என்னை தேடி வந்தா நான் கண்டிப்பா பாப்பேன் பேசுவேங்கிறாரு பாண்டியன். ஏய், அவளை வராம பாத்துக்கிறது எங்க பொறுப்பு, அதை நாங்க பாத்துக்கிறோம்டா அப்படின்னு வனதியோட அம்மா கத்த, அதை மீறி அவ வந்து பாண்டியனை பிடிச்சிருக்குன்னு சொன்னான்னு வைங்களேன், யாரு குறுக்க வந்தாலும் நான் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சோழன் சொல்ல, என்னது கல்யாணம் பண்ணி வைப்பியோ, ஒரு பொண்ணு வாழ்ற மாதிரியாடா இருக்கு உன் வீடு, முதல்ல இதெல்லாம் ஒரு வீடு ஐயா, வீட்டுக்கு வந்த ஒரு பொம்பளை கூட இங்க தங்கல, அப்படி ஒரு கேவலமான வீடு, நல்லது கெட்டதுன்னு ஒருத்தனாவது இந்த வீட்டுக்கு வந்திருக்கானா, எப்படி பார்த்துருக்காங்களா, சாபம் பிடிச்ச வீடு, இந்த வீட்டுக்கு என் பொண்ணு வாழ வரணுமோ அப்படின்னு அந்த அம்மா கத்துறாங்க. ஏன் என் மகனுக்கும் மருமகளுக்கும் பிரம்மாண்டமா இங்க ரிசப்ஷன் நடத்தினே, ஊர்க்கார பயலுவெல்லாம் வந்து நின்று வேடிக்கை பார்த்தீங்களே, அப்ப 2 பேரும் எங்க போயிட்டீங்க, அப்ப எங்க போயிட்டீங்களா ஃபாரின் டூரு அப்படின்னு நடேசன் நக்கலா கேக்குறாரு. ஆமா, ஏதோ இந்த ஊர்க்காரங்க பாராட்டி வாழ்த்து சொல்ல வந்த மாதிரி பேசுற, உன் குடும்பத்துக்கெல்லாம் ஒரு நல்லது நடக்குது, அது எப்படி புட்டுக்குன்னு பார்க்க வந்த கூட்டம் ஐயாது, இப்படி ஒரு கேவலமான வீட்டுல எங்க பொண்ணை கொடுத்துட்டு நாங்க நிம்மதியா இருக்க முடியாது, இதுக்காக வையா நாங்க இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்தோம், கேடுகட்ட வீட்டுல இருந்துகிட்டு ஆசையை பருத்து அப்படின்னு அவங்க காரி துப்பிட்டு நிக்க, யாரு கேடுகட்ட குடும்பம், பார்த்து பேசுங்க அப்படின்னு சோழன் திட்ட, அடுத்து அந்த அம்மா திட்ட, நடேசன் கத்த, சேரன் குறுக்க போந்து பஞ்சாயத்துக்கு ட்ரை பண்ண, பாண்டியன் கத்த, பல்லவன் சலிச்சுக்கன்னு அந்த இடமே ஒரே கரேபரமா இருக்கு. வனதியோட அம்மாவும் வீட்டை பத்தியும் வீட்டுல இருக்கவங்கள பத்தியும் ரொம்பவே கேவலமா பேசிட்டு இருக்க. சோழன் வந்து நிலா கூப்பிடுறாங்க. ஏங்க இருங்க, பேசிட்டு இருக்கேன்ல அப்படிங்கிற சோழன் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காரு. சோழன் போதுன்றல்ல, வாங்கங்கிறல்ல, வாங்க வாங்கன்னு கையை பிடிச்சி உள்ளர கூட்டிட்டு வர்றாங்க. ஏங்க என்னங்க பண்றீங்க, அந்த அம்மா அப்படி பேசிட்டு இருக்கு, என்னை உள்ளர கூட்டிட்டு வர்றீங்க அப்படின்னு சோழன் கத்திட்டு இருக்க. தாலிங்கிறாங்க நிலா. என்ன தாலி அப்படின்னு அவரு கேக்குறப்ப, என்னோட தாலி எங்கன்னு கேக்குறாங்க நிலா. சோழனுக்கு அந்த நேரத்துல அதிர்ச்சியா இருக்கு. உங்க தாலியா, அதான் கழட்டி கொடுத்துட்டீங்கல்லங்கிறாரு சோழன். அதான் அது எங்கன்னு நிலா கேட்க, அது எதுக்குங்க இப்போங்கிறாரு சோழன். எங்கன்னு கேக்குறேன்ல அப்படின்னு நிலா கேட்க, ஒரு நிமிஷம் இருங்க அப்படிங்கிற சோழன் ரூம்குள்ள போறாரு. இங்க 2 பக்கமும் மாத்தி மாத்தி கையை நீட்டி சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. சோழன் ஒரு மஞ்சள் பை எடுத்துட்டு வந்து அதுல இருந்து ஒரு பாக்ஸ் எடுக்க, சீக்கிரமா எடுங்கிறாங்க நிலா. சோழன் அந்த டப்பாக்குள்ள இருந்து இன்னொரு டப்பா எடுக்க, எதுக்குங்க இத்தனை டப்பி இத்தனை கவர்னு நிலா கேட்க, ஏங்க தங்கங்க, அதுவும் நீங்க போட்டதுனால அதுக்கு வேல்யூவே கிடையாதுங்க, அவ்வளோ ஒரு பெரிய பொக்கிஷம், அதனாலதான் பத்திரமா வச்சிருக்கேன்னு அவர் சொல்லிட்டு எடுத்துட்டு இருக்காரு. அவருக்கு இப்ப வெளியே நடக்கிற சண்டையோ இல்ல எதுவுமோ தெரியல, அவருக்கு அந்த தாலி தான் ரொம்ப பெருசா தெரியுது. ஏன் பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா வரணுமோ, அதுக்கு இந்த வீட்டுக்கெல்லாம் என்னையா அருகதை இருக்கு, யாரும் இவனுக்கு பொண்ணு தர மாட்டாங்கன்னு நல்ல குடும்பமா பார்த்து லவ் பண்ணி செட்டில் ஆகுன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு நடேசன் மூஞ்சிக்கு நேரம் அந்த அம்மா கையை நீட்டி பேச, ஆமா சொல்லி கொடுக்குறாங்க, பெரிய மைசூர் மகாராஜா குடும்பம், அப்படியே என் பையன் தூண்டி விட்டு உன் பேலஸ் எழுதி வாங்க போறோம், மூச்சு முகர கட்டைய பாரு அப்படின்னு நடேசன் கத்திட்டு இருக்க. அப்பா சும்மா இருங்கப்பா அப்படின்னு சேரன் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. சீப்பா அப்படின்னு நடேசன் கேவலமா பேசிட்டு இருக்க. எதுக்குமா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சேரன் கேட்க, நீ சும்மா இருன, இவங்க பொண்ணுதான் என்ன லவ் பண்ணா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஓ அவ லவ் பண்ணா நீயே லவ் பண்ணிடுவியா, பேசுவியா, ஏண்டா உனக்கு தெரியாது உன் அருகதை என்னன்னு அப்படின்னு அந்த அம்மா கேட்டுக்கிட்டு இருக்க. சோழன் நிதானமா ஒவ்வொன்றா எடுத்துட்டு இருக்க. நிலா டென்ஷன் ஆகி, கொடுங்க அப்படின்னு பாக்ஸை வாங்கிட்டு அந்த பக்கம் வைக்க, அதுக்குள்ள இருக்க எடுத்த கவர்ல இருந்து ஒரு சின்ன பாக்ஸ் எடுத்துட்டு இருக்காரு. நாங்க இதை பிடிங்கன்னு பைய கொடுத்துட்டு பாக்ஸை ஓபன் பண்றாரு. அந்த வளையல் பாக்ஸை திறக்க, அதுக்குள்ள அந்த தாலிக்கொடி இருக்கு, அத பிங்க் பேப்பர்லாம் போட்டு ரொம்ப அழகா வச்சிருக்கிறாரு. அவர் அந்த பாக்ஸ்ல இருந்து அதை மெதுவா எடுக்க, நிலா கையை நீட்டுறாங்க. டக்குன்னு கையில வைக்க போனவரு, ஆமா எதுக்கு இப்ப இதை கேக்குறீங்கன்னு கேக்குறாரு. அடகு வைக்க போறீங்களா, இல்ல விற்க போறீங்களா, வித்து அவங்களுக்கு செட்டில் பண்ண போறீங்களா, இல்ல இதை வச்சு பாண்டிக்கு கல்யாணம் பண்ண போறீங்களா, ஆனா பொண்ணு இங்க இல்லையேங்க அப்படின்னு சோழன் கேட்க, கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு நொய்யின்னு பேசிக்கிட்டு, குடுங்கிறல்ல குடு அப்படின்னு நிலா ஏகவசனத்துல பேசிக்கிட்டே சோழன் கையில இருக்க தாலி செயினை எடுக்க, என்னடா இவ இப்படி பேசிட்டு இருக்கான்னு அதிர்ச்சியா பாக்குறாரு சோழன். எடுக்கிற நிலா அதை அப்படியே அவங்க கழுத்துல போட,
அவரோட அதிர்ச்சி ஆனந்தமா மாறி பார்த்துட்டு இருக்காரு. அவங்க அதை அப்படியே மெதுவா கழுத்துல போட்டுட்டு முடியெல்லாம் எடுத்து வெளியே விட்டுட்டு கழுத்துல ஏதோ வைர நெக்லஸை போடுற மாதிரி அப்படியே பார்த்து பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோழன் அப்படியே புன்னகையோட பார்த்துக்கிட்டு இருக்க வெளியே நடேசனும் வானதியோட அம்மாவும் கையை நீட்டி பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு வானதி அப்பா குறுக்க பூந்து அவரை அடிக்க வர, டேய் ஆட்டோ என்ன லாரிகிட்ட மோத பாக்குறியா அப்படின்னு நடேசனும் அவர் கையை பிடிச்சி தள்ளிட்டு போறாரு. டேய் போடா அப்படின்னு தள்ளி விட்டுட்டு ஆட்டோ கவுந்துருச்சு அப்படிங்கிற நடேசன் கீழே விழுந்த துண்டை குனிஞ்சி எடுத்துட்டு இருக்க, ஏன்பா சும்மாவே இருக்க மாட்டீங்களா, சும்மா இருங்கப்பான்னு சேரன் போய் கீழே விழுந்தவரை தூக்கிவிட போக அதுக்குள்ள வானதியோட அம்மா தூக்கி விட்டுட்டு ஆவேசமா வர்றாங்க. என்னன்னு நடேசன் அவங்க அம்மாவும் சண்டை போட்டுட்டு இருக்க. அதிர்ச்சியும் ஆச்சரியத்திலேருந்து விலகிற சோழன், என்ன கழட்டி கொடுத்துட்டு திரும்ப போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, நிலா இப்ப சண்டைக்கு தயாராகி வாங்க அப்படின்னு டான் மாதிரி என்ட்ரி கொடுக்குறாங்க வீட்டுக்குள்ள இருந்து வெளியே. என்னடா இது, என்ன நடக்குதுங்க அப்படின்னு அதிர்ச்சியோட சோழன் நிலா பின்னாடி வந்துட்டு இருக்க. எல்லாம் என்ன பண்றேன்னு பாரு, உங்க குடும்பத்தெல்லாம் சீ அப்படின்னு அந்த அம்மா திட்டிட்டு இருக்க. என்னம்மா நீங்க எப்படி பேசுறீங்கன்னு சேரன் சொல்லிட்டு இருக்க. என்னடா நீ என்னாட்ட பேசிட்டு இருக்கிற, உங்க அப்பா கிட்ட பேசு அப்படின்னு அவர்கிட்ட எகிர்றாங்க வானதி அம்மா. உடனே அங்க வர நிலா நிறுத்துங்கன்னு சொல்ல, நீ யாருமா புதுசா வந்து கத்திக்கின்னு இருக்க அப்படின்னு வானதியோட அம்மா கேட்க, நிறுத்துங்கன்னு சொல்றேன்ல, என்ன பிரச்சனை உங்களுக்கு, என்ன பிரச்சனைன்னு நிலா கத்துறாங்க. ஏன்பா விடுப்பா நாங்க அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்க. நீங்க இருங்கண்ணே, யாரும் பேசக்கூடாது, இவ்வளவு நேரம் எல்லாரும் பேசுனாங்கல்ல, இப்ப நான் பேசுறேன் அப்படின்னு நிலா சொல்ல, என்னடான்னு எல்லாரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. வானதியோட அம்மா அப்பாவும் என்னன்னு நிலாவை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வீட்டுல அப்படி என்ன பிரச்சனை உங்களுக்கு, ஒரு பொண்ணு இந்த வீட்டுல வாழ முடியாது அவ்வளவுதானே, நான் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்ல, சோழனை கல்யாணம் பண்ணி எத்தனையோ மாசம் ஆகுது, நான் நல்லா சந்தோஷமா தானே இருக்கேன் அப்படின்னு நிலா கேட்க எல்லாரும் ஆச்சரியமா அதிசயமா பாக்குறாங்க. சோழனோட முகம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சந்தோஷத்துல விரியுது. என்ன இந்த பொண்ணு இப்படி சொல்லுதுங்கிற மாதிரி வானதியோட அம்மா அப்பாவும் பார்த்துட்டு இருக்காங்க. நான் கல்யாணம் ஆகி இங்க வந்தது எல்லாரும் என்ன சொன்னீங்க, இவ தாங்க மாட்டா, வந்த வேகத்துல ஓடி போயிருவா அப்படின்னு தானே சொன்னீங்க. ஆனா நான் இங்கே தானே இருக்கேன், இந்த வீட்டுல யாரு என்னை என்ன பண்ணிட்டாங்க, நீங்க இப்ப ஒண்ணு சொல்லிக்கிறீங்கல்ல, அதை விட நானும் மரியாதையான குடும்பத்துல இருந்து வந்தவ தான். அம்மா அப்பா அண்ணே அண்ணின்னு எல்லாரும் எங்க வீட்டுல இருக்காங்க, ஏகப்பட்ட வசதி இருக்கு, இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு நான் இந்த வீட்டுல இருக்கேன், அந்த லெவலுக்கு இவங்க எல்லாரும் என்னை தங்கமா பாத்துக்கிறாங்க அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு வானதியோட அம்மா இடுப்புல கைய கொடுத்துக்கிட்டு அவங்க அப்பாவை பாக்குறாங்க. என்னடி இது, இந்த பொண்ணு என்னென்னமோ பேசுதுங்கிற மாதிரி அவரும் அவங்கள பாக்குறாங்க. டேய் எப்படி தாலியை போட்டுக்கிட்டு பேசுறா பாடுறா, என் பொண்டாட்டியா பேசுறாடா, எனக்கு அப்படியே சிலுக்குது அப்படின்னு சோழன் பல்லவனோட தோல்ல கையை போட்டு இறுக்கி நின்று பேசிட்டு இருக்க. பல்லவன் நம்ப முடியாம பார்த்துட்டு இருக்காரு. சேரன் திகைச்சு போய் நிற்க, பாண்டியனும் அப்படியே அதிர்ந்து போய் பார்க்குறாரு. சோழன் பெருமையா நெஞ்சு நிமித்திக்கிட்டு நிற்க, நிலா தைரியமா நின்று அவங்கள முறைச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.